பிரைஸ் அலாட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம ஜபம் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். இப்போ எப்படி ஜபம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மாயை வித்த காரணம் போல நம்ம ஜபிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து தெருக்கள்லையும் சந்தையிலையும் நின்று ஜபிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம ஜபிக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், ஆர்ப்பாட்டமான ஜபம் செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பரிசேயன் அங்கிள் வந்து அவங்கள தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். பரிசை ஜபம் பண்ணிக்கிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம ஜபம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஒன், வீண் வார்த்தைகளை சொல்லி ஜபிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த காரியத்தை கேட்டு ஏசப்பா கேட்ட ஜபிக்கணுமோ அந்த காரியத்தை கேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கணும். தேவையில்லாத வீண் வார்த்தைகளை வச்சு ஜபிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த் பாயிண்ட், தாயப்பட்டி ஜபிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சுட்டேன், நீங்க எனக்கு செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட், விசுவாசம் இல்லாம ஜபிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். விசுவாசம் இல்லாம ஜபிச்சாங்கன்னா ஏசப்பா அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே இந்த 5 காரியத்தை ஜபம் பண்ணும்போது சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மாயை வித்தக்காரன போல ஜபிக்க கூடாது, பெருமைப்படுத்தி ஜபிக்க கூடாது, வார்த்தையை சொல்லி ஜபிக்க கூடாது, விசுவாசம் இல்லாம ஜபிக்க கூடாது. இந்த காரியத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜபத்துக்கு பதில் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ஜபிக்க கூடாதுன்னு கற்றுக்கிட்டோம். அதே போல நீங்களும் அதை ஜபம் பண்ணும்போது இந்த காரியத்தெல்லாம் வச்சு ஜபம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ரேயர் பண்ணிடலாமா? நம்மளே சப்பா இந்த நாள் தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீங்கள் எப்படி அந்த வேர்ட்ஸை வச்சு ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி சப்பா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த வேர்ட்ஸ்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணாமல் இருக்கு. நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசு நாமத்தில் இருக்கலாம். ஜீவனெல்லாம் நடப்பதாவே ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோடு சந்திக்கிறோம். அடுத்தது நாங்கள் எச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Have a nice day.